தேவதூதா இருக்கிற கர்த்தர் அதனாலதான் கேட்டாரு, நீங்க ஒரு மனுஷனை எப்படி நியாயம் இருக்கிறீங்க? அவங்க பொல்லாதவங்க, அவங்க செஞ்சது தவறு, அவங்க அரைகுறையா வஸ்திரம் போட்டாங்க, அவங்க மற்றவங்களை குறித்து ஏதோ சொல்றாங்க, அப்படியா உலக பிரகாரமா வச்சு நியாயம் இருக்கிறியா? இல்ல வேதத்தின்படி இவங்க இப்படி நடக்கலன்னு சொல்லி நியாயம் இருக்க வரியா? வேத வசனத்தை தான் நம்ம ஒவ்வொரு நாள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அல்லேலூயா. நீங்க அதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். யோவான் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே இயேசு சொல்லுகிறார், உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். உன்னையும் என்னையும் காப்பாற்றணும் தான் ஏசப்பா வந்தார். காப்பாத்துறதுக்கு ஒரு அப்பா இருக்காங்க, அது நமக்கு சந்தோஷம் இல்லையா? அல்லேலூயா. அந்த நல்ல அப்பா சொல்றாங்க, உன் நியாயம் எப்படி இருக்கிறது? நீ எப்படி மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறாய்? நீ எப்படி எந்த காரியத்தை வைத்து அறிகிறாய்? இங்க சொல்லப்படுது, குமாரனே யாரையும் நியாயம் தீர்க்க வரலையா, ரட்சிக்க தான் வந்தார். ஒருத்தனையாவது காப்பாத்தேன். அவன் தப்பானவன் தான், அவன் கெட்டவன் தான், அவன் சண்டை போடுறவன் தான், அவனை அரவணைச்சு கொண்டு வந்து ஏசப்பாட்ட விட அவன் நல்லது வாங்கிட்டு போட்டுமே. அல்லேலூயா. சங்கீதம் 94:20 சொல்லுது, தீமையை கட்டளையினால் பிறப்பிக்கிற கொடுங்கோலாசனம் உமக்கு இசைந்திருக்குமோ? ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் உள்ள தீமை, தீமைனா ஒரு அர்த்தம் சொல்லுது, தீமைனா பிசாசை குறிக்குதுன்னு சொல்லுது. அந்த பிசாசினால் உண்டாகப்படுகிற காரியம் கர்த்தருடைய சமூகத்துல நியாயம் இருக்கிறவங்க அப்படியே போய் நியாயம் இருப்பாங்க? ஆண்டவர் வந்து அப்படியே நியாயம் இருப்பாரு? இவன் அந்த தப்பு செஞ்சான், இவன் அப்படி தப்ப மன்னிச்சு ஏத்துக்கிறதா அப்பா. என்னைக்குமே குற்றவாளியா பாக்குறது இல்ல அப்பா. அல்லேலூயா. இன்றைக்கு அதனாலதான் அப்படி சொல்றாரு, கொடுங்கோல் உமக்கு இசைந்திருக்குமோ? பயங்கரமா உன்னை தண்டிக்கிறது அவரோடு கூட இணைஞ்சிருக்குமான்றாங்க. ஏசப்பா கிட்ட அப்படி கிடையாது. அல்லேலூயா. அவர் செய்யக்கூடிய காரியம் யோவான் 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல தேற்றும்படி என்ன சொல்ல, தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல்